வணக்கம். அமெரிக்க வர்த்தக கொள்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகளுக்கு உச்ச நீதிமன்றம் முட்டுக்கட்டை போட்டுள்ளது. அதிபர் தனது அதிகாரத்தை மீறி இறக்குமதி வரிகளை விதித்ததாக நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. இதன் பின்னணியை விரிவாக பார்ப்போம். ட்ரம்ப் தனது ஆட்சிக் காலத்தில் அமெரிக்க பொருட்களை பாதுகாக்க பல்வேறு நாடுகளின் மீது அதிரடியாக வரிகளை விதித்தார். இந்த வரிகளை விதிக்க அவர் 1927ஆம் ஆண்டின் சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தினார். இது ஒரு முக்கிய சட்டமாகும். ஆனால் 6 என்ற கணக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உள்ளது என்று கூறியுள்ளது. ஜனாதிபதிக்கு வரம்பற்ற அதிகாரங்கள் இல்லை என்றும் வர்த்தக முடிவுகள் அரசியலமைப்பு விதிகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பால் அமெரிக்காவின் சராசரி இறக்குமதி வரி விகிதம் 11%இலிருந்து பாதியாக, அதாவது 6% குறையும். இது சர்வதேச வர்த்தக சந்தையில் ஒரு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. உலக நாடுகள் இந்த தீர்ப்பை உன்னிப்பாக கவனிக்கின்றன. இந்த தீர்ப்பு இந்தியாவிற்கு, குறிப்பாக எஃகு மற்றும் அலுமினியம் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு ஒரு நற்செய்தியாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் திருப்பூர் ஜவுளித்துறை மற்றும் எஃகு ஆலைகள் இந்த மாற்றத்தால் நேரடியாக பலன் பெற வாய்ப்புள்ளது. இது முக்கியமான ஒன்று. அமெரிக்காவிற்கு அதிக அளவில் ஜவுளிப் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் தமிழக நிறுவனங்களுக்கு இது புதிய வாய்ப்புகளை திறக்கும். எஃகு மற்றும் அலுமினியம் மீதான கூடுதல் வரிகள் நீக்கப்படுவது இந்திய ஏற்றுமதியாளர்களின் லாபத்தை அதிகரிக்க உதவும். இந்த தீர்ப்பை மிகப்பெரிய அவமானம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாகச் சாடியுள்ளார். அவர் சும்மா இருக்கப் போவதில்லை. உடனடியாக 1974ஆம் ஆண்டு வர்த்தக சட்டத்தின் 122வது பிரிவை பயன்படுத்தி புதிய வரிகளை விதிக்க அவர் திட்டமிட்டுள்ளார். இதன் மூலம் தற்காலிகமாக 150 நாட்களுக்கு 15% வரை வரி விதிக்க அவருக்கு அதிகாரம் கிடைக்கிறது. இது தற்காலிகமானது. நீதிமன்றம் ஒரு வழியை அடைத்தாலும் ட்ரம்ப் மற்றொரு வழியை திறந்துள்ளதால் வர்த்தகச் சூழலில் மீண்டும் குழப்பம் நிலவுகிறது. இந்த கொள்கை மாற்றங்களால் இந்தியா அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இந்திய ஏற்றுமதியாளர்கள் இப்போது தங்களின் வியாபார உத்திகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அமெரிக்காவை மட்டும் நம்பியிருக்காமல் ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு வர்த்தகத்தை விரிவுபடுத்துவது அவசியம். உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்துவதே இத்தகைய உலகளாவிய வர்த்தக போர்களை சமாளிக்க சரியான வழியாகும். ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட கோடிக்கணக்கான டாலர் வரிகள் திருப்பித் தரப்படுமா என்பது குறித்து பெரிய சட்டப்போர் நடந்து வருகிறது. அமெரிக்க நிர்வாகம் இந்த பணத்தை திருப்பித் தருவதை தவிர்க்க அல்லது தாமதப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறது. இந்த தீர்ப்பு மற்றும் டிரம்பின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பங்குச் சந்தையில் ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளன. உலகளாவிய வர்த்தக விதிகள் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் இந்த தீர்ப்பு தனிநபரை விடவும் சட்டமும் நிறுவன கட்டமைப்பும் வலிமையானது என்பதை நிரூபித்துள்ளது. பொருளாதார இறையாண்மையை காக்க ஒவ்வொரு நாடும் போராடி வரும் சூழலில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். இந்திய நிறுவனங்கள் இத்தகைய சவால்களை தாங்கி வளரத் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மிகவும் அவசியம். ட்ரம்பின் வர்த்தக கொள்கை ஒரு பெரிய அடியை சந்தித்தாலும் வர்த்தகப் போர் இன்னும் ஓய்ந்த பாடில்லை என்பதுதான் உண்மை. இந்த முக்கியமான மாற்றங்களை ஏற்றுமதியாளர்களும் வணிகர்களும் உன்னிப்பாக கவனித்துச் செயல்பட வேண்டும். கவனமாக இருங்கள். அமெரிக்க வர்த்தக கொள்கை குறித்த இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.